கமருதீன் வந்து கடந்து வந்த பாதையில் வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் சீரியலில் வந்து ஒர்க் பண்ணேன். அந்த இடத்துல வந்து எனக்கும் அந்த கூட நடிச்ச பொண்ணுக்கு வந்து லவ் ஆச்சு, நாங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி இந்த பர்சனலை வந்து கொண்டு வந்தது வந்து கமருதீன் தான். ஆதிரை வந்து அது வெளியே சொல்லலை. அவங்க ரொம்ப நார்மலாக இருந்தாங்க, யாருன்னே தெரியாது, எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க இருந்தாங்க. இவன் தான் கடந்து வந்த பாதையில் இவன் பெரிய இவன்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சு அந்த பொண்ணு பக்கத்துலேயே இருக்கு. பக்கத்தில் அந்த பொண்ணு வச்சுக்கிட்டே வந்து நான் டேட் பண்ணியிருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன், ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன்னு சொல்லி அப்படி சொல்றது எவ்வளோ கேவலமான விஷயம். அதை அப்படியே நீ மறைச்சிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்திருக்கலாமே. அப்படி சொல்லணும்னு சொல்லி அவசியமே இல்லையே. உன்னோட பர்சனை நீ கொண்டு வந்துட்டு இந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணை பற்றி நீ வந்து நாங்கள் ரிலேஷன்ஷிப் உங்கள் இஷ்டம், நீங்கள் அது பர்சனல். ஆனால் நீ கொண்டு வந்தது யாரு? கமருதீன் தானே. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட வந்து சொல்லியிருக்கு, இவன் வந்து நிறைய பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை வந்து அரோரா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அரோரா அது கேட்டுட்டு 2 நாளாக கமருதீன் கிட்ட பேசாமல் இருந்திருக்காங்க. எதுக்கு பேசலன்னு சொல்லி கமருதீன் வந்து கேட்கும்போது கமருதீன் கிட்ட அவங்க தலையில அடிச்சு சத்தியம் வாங்கிட்டு, நான் அவங்க சொல்ற யார்கிட்டே சொல்லாது, இதெல்லாம் போய் நீ கேட்காதன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆதிரை உன்னை பத்தி இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் நடந்த விஷயம்.